வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி நடப்பு சட்டமன்ற தொடரிலேயே தீர்மானம். பாமக ஆதரிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். சாதிவாரியான மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு ஒன்றிய அரசால் விரைந்து எடுக்கப்பட வேண்டும். அதற்காக இந்த கூட்டத்தொடரிலேயே சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கு மணி அவர்கள் ஆதரவு தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். சட்டப்பேரவையிலிருந்து பாமக வெளிநடப்பு. சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் உள்ஒதுக்கீட்டிற்கும் தொடர்பில்லை என ஜி.கே. மணி பேட்டி. கள்ளச்சாராய உயிரிழப்புகளை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக போராட்டம். தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக முழக்கம். கள்ளச்சாராய விற்பனையில் பெரும் புள்ளிகளுக்கு தொடர்பு என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. நாளை ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் கள்ளக்குறிச்சி போராட்டத்தில் அறிவிப்பு. இதெல்லாம் ஏற்கனவே மேதகு ஆளுநரிடத்திலே நாங்கள் மனு அளித்தோம். மீண்டும் நாளை தினம் மேதகு ஆளுநரை சந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற அனைவரும் மேதகு ஆளுநரை சந்தித்து இதற்காக மனு கொடுக்க இருக்கின்றோம். மருந்து கையிருப்பு தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியிலிருந்து விலக தயாரா? எடப்பாடி பழனிசாமிக்கு மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சவால். நீங்கள் கேட்ட மருந்தெல்லாம் கையிருப்பில் இருக்கிறது என்பதை நாங்கள் காட்டுகிறோம். எனவே நீங்கள் இது பார்த்ததற்கு பிறகு உங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்வதுதான் தார்மீக கடமையாக இருக்கும். ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் அண்ணாமலை, தமிழிசை உள்ளிட்ட தமிழக பாஜக குழு சந்திப்பு. கள்ளச்சாராய உயிரிழப்பு விவகாரத்தில் 2 அமைச்சர்களை நீக்குவதுடன் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க கோரிக்கை. விக்கிரவாண்டியில் திமுக, பாமக, நாம் தமிழர் வேட்பாளர்கள் உள்பட 29 பேரின் மனுக்கள் ஏற்பு. ஸ்ரீமதியின் தாயார் செல்வியின் மனு உள்பட 35 பேரின் வேட்புமனுக்கள் நிராகரிப்பு. மக்களவை உறுப்பினராக பதவியேற்றார் பிரதமர் நரேந்திர மோடி. தற்காலிக சபாநாயகர் பர்த்ருஹரி மகதப் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். नरेंद्र दामोदर दास मोदी जो लोकसभा का सदस्य निर्वाचित हुआ हूं, ईश्वर की शपथ लेता हूं. ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்ட அமைச்சர்களும் எம்பியாக பதவியேற்பு. கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியேற்ற போது எதிர்க்கட்சியினர் முழக்கம். கள்ளச்சாராய மரணங்களை அடுத்து பூரண மதுவிலக்கு கோரி சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்ட விசிக தலைவர் திருமாவளவன். அனுமதி மறுத்தது காவல்துறை. மேலும் 10,000 கிலோமீட்டர் சாலைகளை மேம்படுத்த 4,000 கோடி ரூபாய். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஜெகநாதன் மீண்டும் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரை தடுக்க நடவடிக்கை. சட்டப்பேரவையில் அமைச்சர் பொன்முடி உறுதி. சென்னையில் அம்மா உணவகத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான ஊதியம் உயர்வு. 300 ரூபாய்க்கு பதில் 325 ரூபாய் தினக்கூலியாக வழங்கப்படும் என மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். சென்னையில் சாலைகளில் தெரியும் மாடுகளை பிடிக்க ஒவ்வொரு மண்டலத்திலும் கூடுதலாக 5 பேர் நியமனம். தினக்கூலி அடிப்படையில் நியமிக்கப்படுவார்கள் என மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம்.
கள்ளச்சாராய விவகாரத்தில் தங்களை தொடர்புபடுத்தி பேசிய ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கு திமுக எம்எல்ஏக்கள் நோட்டீஸ். நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்பதுடன் தலா 1 கோடி ரூபாயை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்க வேண்டும் எனவும் நிபந்தனை. ஹஜ் புனித பயணத்தின் போது வெப்பம் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1300 உயர்வு. 83% பேர் அனுமதியின்றி நீண்ட தூரம் நடந்து வந்தவர்கள் என சவுதி அரசு தகவல். T20 உலக கோப்பையின் அரையிறுதிக்கு முன்னேறியது தென்னாப்பிரிக்கா அணி. சூப்பர் 8 சுற்றின் முக்கியமான போட்டியில் தோல்வியடைந்து மேற்கிந்திய தீவுகள் வெளியேறியதால் ரசிகர்கள் சோகம். T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இன்று இந்தியா ஆஸ்திரேலியா பலப்பரீட்சை. போட்டி நடைபெறும் செயின்ட் லூசியாவில் நேற்று கொட்டி தீர்த்த கனமழை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக சஸ்பெண்ட் செய்தார், பணி நீக்கம் செய்தார். அடுத்து இந்த சம்பவத்தை விசாரிப்பதற்காக நீதிபதி அவர்கள் கோகுல்தாஸ் அவருடைய தலைமையிலே ஒரு கமிஷனையும் அமைத்து உண்மையை கண்டறிந்ததற்காகவும் அதே நேரத்தில் வழக்கை CBCIDக்கும் மாற்றி அதிவேகமாக உத்தரவிட்டது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இதுதான் முதல் முறை என்பதை விவரம் அறிந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் திட்டமிட்டு இதை அரசியலாக்குவதற்காக குறிப்பாக எடப்பாடியும் பாஜகவை சார்ந்தவர்களும் இதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இதை அவர்கள் தவறான கண்ணோட்டத்தோடு அணுகிறார்கள். உண்மையிலேயே இவர்களுக்கு இதில் அக்கறை இருந்திருக்குமையானால் அவர்கள் இந்த அரசுக்கு உறுதுணையாக இருந்திருக்க வேண்டும். காரணம், அரசு எடுத்த நடவடிக்கை உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த சம்பவம் நடவதற்கு முன்பாகவே, ஒரு வாரத்திற்கு முன்பாகவே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் கூட்டி போதைப் பொருள்களும் மற்றும் சாராயம், கள்ளச்சாராயம் விற்கப்படுவதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் கேட்டுக்கொண்டதை நீங்கள் எல்லாம் மிக நன்றாக அறிவீர்கள். பத்திரிகையில் வந்திருக்கிறது, ஊடகங்களே அந்த காட்சியெல்லாம் கூட வெளியிட்டிருக்கு. ஆக ஒரு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆனால் அதையும் மீறி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் நீதி விசாரணை அமைக்கப்பட்டிருக்கிறது. உண்மைகள் நிச்சயமாக வெளியே வரும். ஒவ்வொரு தகவல் ஒரு நாளைக்கு வர்றதை பார்த்தால் சம்பந்தப்பட்டவர்கள் பாஜகவை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள், கள்ளச்சாராயம் விற்றவர்கள் அதிமுகவை சார்ந்தும் இருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆக முழுமையாக அதை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக இன்றைக்கு எடப்பாடி கள்ளக்குறிச்சியிலே போய் நின்று கொண்டு ஏதோ அவருடைய ஆட்சியிலே கள்ளச்சாராயமே இல்லாதது போலவும், உங்களுக்கெல்லாம் மிக நன்றாக தெரியும். நான் வர்கீஸ் என்ற ஒரு பத்திரிகை ஆசிரியர், ஏறத்தாழ 60 ஆண்டு காலம் பலபத்தி, இந்துஸ்தான் டைம்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டெக்கன் ஹெரல்ட் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் ஆசிரியர்களாக இருந்து பணியாற்றியவர் வர்கீஸ் என்பவர், கேரளாவை சார்ந்தவர். அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். அந்த புத்தகத்திலே நான் படித்தபோது ஒரு உண்மை எனக்கு தெரிய வந்தது. முதலில் ஊழல் என்று ஒன்று ஆரம்பித்ததே, லஞ்சம் என்று ஒன்று ஆரம்பித்ததே மதுவிலக்கு அமுல்படுத்திய போதுதான் குஜராத்தில் என்று அவர் எழுதியிருக்கிறார். அதாவது எப்பொழுது பிரிட்டிஷ்காரன் காலத்தில் எல்லாம் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, திடீரென்று அந்த கள்ளு சாராயம் இப்போது தடை செய்யப்பட்டவுடன் வழக்கப்பட்டவர்கள் கள்ளச்சாராயம் காசி அந்த கள்ளச்சாராயத்தை பிடிக்கக்கூடிய காவல்துறைக்கு தான் முதல்ல லஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தாங்க.
அதிலிருந்து ஆரம்பிச்சது தான் லஞ்சம். காவல்துறையினர் ஆரம்பித்தது அது படிப்படியாக பெருசாக பரவி பெரிய அளவில் இன்றைக்கு எல்லா துறையிலும் அமைந்து பரவி இருக்கிறது என்று அவர் எழுதியிருக்கிறார். இதை நான் சொல்வதற்கு காரணம் இது ஏதோ மூடி மறைப்பதற்காக நடந்திருக்கிறது. இதை முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே விவாதிக்கலாம் என்று முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரை கூப்பிட்டார். ஆனால் அவர் பதில் சொல்வதற்கு கேள்வி கேட்பதற்கு வராமல் நாடகம் ஆடிவிட்டு சென்று விட்டார். இதுவரையிலே அந்த மாதிரி நடந்திருக்கிறதா? முன்னாடி அவருடைய ஆட்சியிலே இப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு போய் சொல்றார் மேடை போடுவதற்கு எனக்கு இடம் கொடுக்கவில்லை. இவருடைய ஆட்சியிலே எத்தனை தடைகள் செய்யப்பட்டிருந்தன. அங்கே கலவரம் இருக்கு, ஒரு டென்ஷனாக இருக்கிற இடத்துல காவல்துறைக்கு என்று சில வழிமுறைகள் இருக்குது, அதை பின்பற்றுகிற வகையிலே செய்திருக்கிறார். ஆனால் அதை இதுக்கு பெருசாப்படுத்தி பேசுகிறார் எடப்பாடி அவர்கள். ஆனால் அதே நேரத்தில் இவருடைய ஆட்சியிலே நடந்தது எல்லாம் மூடி மறைப்பதற்காக பல பேர் ஜெயலலிதா ஆட்சியிலே எரிசாராயம் கொடுத்து இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா நேற்று கூட நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க 71 தான் இந்த சாராயமே இந்த மதுக்கடையெல்லாம் வந்ததுன்னு சொல்லி அவருடைய வரலாறு என்னன்றதை நம்ம யார் தெரிஞ்சுக்கலாம்.